யாரெல்லாம் crorepati ஆகணும்னு கேட்டிங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ரொம்ப ஆப்வியஸான பதில் வரும். எஸ், pretty much everyone. பட் இங்க pressing question என்னன்னா, எப்படி crorepati ஆகிறது? கண்டிப்பா எல்லாராலையும் ஐபிஎல்ல விளையாட முடியாது, ஆர் ஒரு ரெவல்யூஷனரி ப்ராடக்ட்டையோ ஆர் ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் பிசினஸையோ கிரியேட் பண்ண முடியாது. தென் எப்படி ஒரு சாதாரண இன்கம் வச்சுக்கிட்டு கோடீஸ்வரன் ஆக முடியும்? வெல், இதுக்கு ஒரு ஈஸி வே இருக்கு. அண்ட் அதை தான் ஆத்தர் இந்த ஆட்டோமேட்டிக் மில்லியனர் புக்ல சிம்பிள் சிஸ்டம் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஸோ நீங்க ஒரு ஆவரேஜ் இன்கம் வாங்குற பர்சனா இருந்தாலோ ஆர் பர்சனல் ஃபினான்ஸ் பத்தி ஜீரோ நாலேஜ் உடைய பர்சனா இருந்தாலோ ஆத்தர் சொல்ற கீ ஸ்டெப்ஸை கமிட்டடா ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் ஒரு கோடீஸ்வரன் ஆக முடியும்னு இந்த புக்ல சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல போனஸா லாட்டே ஃபேக்டர்னா என்ன, அண்ட் அது எப்படி ஒரு வெல்த் அக்யூமுலேட் பண்ண உதவும், ஏன் கிரெடிட் கார்ட்ஸை நம்ம கட் பண்ணணும், அண்ட் எப்படி பெரிய ஃபார்ச்சூன் அக்யூமுலேட் பண்ணாமலே ஒரு ரிச் ஃபீலிங்கை நீங்க அனுபவிக்க முடியும்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். டேக்அவே நம்பர் 1, ஆட்டோமேட்டிக் மில்லியனர் ஆகிறதுக்கு ஹை இன்கம் முக்கியம் இல்ல, பட் ரெகுலரான சேவ் பண்ற ஹேபிட் ரொம்ப முக்கியம். ஜிம் அண்ட் சூ மெக்கின்டியர்னு ஒரு கப்பல் ஃபினான்ஷியல் அட்வைஸை வாங்க ஆத்தரை மீட் பண்ண வந்தாங்க. அப்ப ஆத்தர் அவங்க இயர்லி இன்கமையும் சேவ் பண்ணி வச்சிருந்த பணத்தையும் பார்த்து பிரமிச்சு போனாரு. அப்பதான் வெல்த் கிரியேஷனுக்கு கீ சக்சஸ் ஃபேக்டர் ஹியூஜ் பே செக் வாங்குறது கிடையாது, பட் ஸ்மார்ட் அண்ட் கன்சிஸ்டன்டா ஒரு ஃபினான்ஷியல் பிளானை ஃபாலோ பண்றதுன்னு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. பட் எப்படி இந்த கப்பல்ஸ் இவ்வளோ மணியை கம்மி இன்கம் வச்சு சேவ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு மெக்கின்டியர்ஸ் கிட்டேயே கேட்டாரு. அதற்கு மெக்கின்டியர்ஸ், நாங்க ஒரு சிம்பிளான சேவிங்ஸ் பிளானை ரொம்ப அர்லி டேஸ்லயே ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் 4% இன்கம்ல இருந்து கிராஜுவலி 15% ஓவர் தி இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் ஃப்ரீக்வென்ட் பட்ஜெட்டிங் ஆர்குமெண்ட்ஸ் வந்துடக்கூடாதுன்னு ஒரு ஆட்டோமேட்டிக் எஸ்ஐபி சிஸ்டமை செட்டப் பண்ணோம். அண்ட் இது எங்க மணி வேல்யூவை ஓவர் த டைம் எக்ஸ்போனென்ஷியலி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னு சொன்னாங்க. இந்த ஐடியா ஆஃப் கெட்டிங் ரிச் பை இன்வெஸ்டிங் ரெகுலர்லி ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஓவர் த டைம் தான் தி லாட்டே ஃபேக்டர்னு ஆத்தர் சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், டெய்லி ஒரு மீலுக்கு செலவு பண்ற 100 ருபீஸை நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்னா ஆனுவல் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் மட்டுமே 12% தருதுன்னா 30 இயர்ஸ் டைம்ல ஆல்மோஸ்ட் உங்ககிட்ட 1 crore இருக்கும். அண்ட் 40 இயர்ஸ் டைம்ல 3.5 crores இருக்கும். ஸோ டுடே நீங்க சின்ன சின்ன விஷயத்துல செலவு பண்ற காசை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே நீங்க ஒரு ஆட்டோமேட்டிக் மில்லியனர் ஆகிறதுக்கு ஒரு பெரிய சான்ஸ் இருக்கு. டேக்அவே நம்பர் 2, பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். நம்ம எல்லாருக்கும் அன்அவாய்டபிள் எக்ஸ்பென்சஸ் இருக்கலாம், லைக் டாக்ஸ், ரெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ். அண்ட் எல்லாத்துக்கும் மணியை கொடுத்துட்டு மிச்சத்தை சேவ் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதான் ஆத்தர் இந்த ஆர்டரை ரிவர்ஸ் பண்ண சஜஸ்ட் பண்றாரு. ஸோ தி ஃபர்ஸ்ட் பர்சன் உங்க வேஜஸ் வந்த உடனே பே பண்ண வேண்டியது உங்களுக்கு தான். ஆஃப்டர் ஆல் நம்ம வேலை செய்யறது நம்ம நலனுக்கும் நம்ம ஃபேமிலிக்காக தானே, மற்ற பிசினஸ்க்கு இல்லையே. ஸோ ஒரு குவிக் ஸ்டெப்பா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டமை கிரியேட் பண்ணுங்க. அண்ட் த நெக்ஸ்ட் கொஸ்டின், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வாங்குற மந்த்லி சேலரியில 30 டிவைட் பண்ணிக்கோங்க. பர் டே சேலரி உங்களுக்கு கிடைச்சதும், ஃபார் எக்ஸாம்பிள் 30,000 மந்த்லி சேலரி வாங்குறீங்கன்னா 1000 rupees உங்களுக்கு பர் டே இன்கமா இருக்கும். இந்த 1000 rupees வாங்குறதுக்கு பர் டே 8 hours வேலை செய்றீங்கன்னா ஸோ ஹவர்லி 125 rupees நீங்க earn பண்றீங்க. ஸோ இந்த 125 rupees மினிமம் டெய்லி சேவ் பண்ணி 10 to 12% ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் தர இன்வெஸ்ட்மெண்ட்ல 35 years போட்டிங்கனாலே 1.5 crores கிட்ட அக்யூமுலேட் ஆயிருக்கும். டேக்அவே நம்பர் 3, செட்டிங் அப் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ் டு சேவிங்ஸ் அக்கௌண்ட். லைஃப்ல ஒரு ஜெனரல் ரூல் ஆஃப் தம் இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்துல லாட் ஆஃப் டிசிப்ளின் தேவைப்பட்டுச்சுன்னா மோஸ்ட் ப்ராபப்லி இட் won't work. நம்ம ஹியூமன்ஸ் ஜெனரலி லாங் டர்ம் ஹைப்போதெட்டிக்கல் ரிவார்ட்ஸை விட இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனை தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் சூஸ் பண்ணுவோம், பிகாஸ் we have very less patience. இதனால தான் மெக்கின்டையர்ஸ் கூட மணி சேவ் பண்ணும்போது ஒரு பட்ஜெட் கிரியேட் பண்ணும்போது அவங்களுக்குள்ளவே இனிஷியலா நிறைய சண்டை வந்துச்சு. ஸோ அதுக்கு சொல்யூஷனா ஒரு ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் சிஸ்டமை யூஸ் பண்றதுக்கு டிசைட் பண்ணாங்க. ஸோ இங்க அவங்க டிசைட் பண்ண வேண்டியது ஜஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் சேவ் பண்ணணும்னு மட்டும் தான். ஆட்டோமேட்டிக்கா எவ்ரி மந்த் அவங்க இன்கம்ல இருந்து அந்த பர்சன்டேஜ் ஆஃப் மணி ஒரு தனி சேவிங்ஸ் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். அண்ட் இவங்களுக்கும் அவங்க டெய்லி யூஸ் பண்ற அக்கௌண்ட்ல அந்த மணி காட்டாது. இதனால அவங்களும் unnecessary thingsல ஸ்பெண்ட் பண்ண டெம்ப்ட் ஆகல. டேக்அவே நம்பர் 4, செட்டிங் அப் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ் ஃபார் எமர்ஜென்சி ஃபண்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஸ்டெடி இன்கம் எப்பவுமே வரும்னு லைஃப்ல எந்த கேரண்டியும் கிடையாது. எப்ப வேணாலும் பே கட் ஆர் அன்எக்ஸ்பெக்டடா லே ஆஃப் கூட நடக்கலாம். அண்ட் இந்த அன்சர்டனிட்டியை நினைச்சாலே மைண்ட்ல ஸ்லைட்டா ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக் ஃபினான்ஷியல் பிளான்ல எமர்ஜென்சி ஃபண்டை ஆட் பண்றது ரொம்ப முக்கியம். உங்க எமர்ஜென்சி ஃபண்டை பில் பண்றதுக்கு மினிமம் 5% ஆஃப் உங்க சேலரியை ஒதுக்கி வச்சிருங்க. அண்ட் உங்க டார்கெட் மினிமம் 6 to maximum 18 டைம்ஸ் உங்க மந்த்லி சேலரியா இருக்கணும். இந்த ஃபண்ட் ஒரு ஃபினான்ஷியல் சேஃப்டி நெட்டா மட்டும் இருக்காது, இது ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அன்ரெஸ்ட்ரெயின்ட் லைஃபை உங்களுக்கு கிரியேட் பண்ணும். பட் ரிமெம்பர், இந்த ஃபண்டை ரியல் எமர்ஜென்சி லைக் ஆக்சிடென்ட் ஆர் மெடிக்கல் எமர்ஜென்சி போன்ற முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இன்னைக்கு சூழ்நிலையில உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது ஜஸ்ட் ஒரு கேஷை பாக்ஸ்ல போட்டு வைக்காம ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில இந்த மணியை கன்வெர்ட் பண்ணி வைக்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். டேக்அவே நம்பர் 5, டேக்கிங் தி ஹோம் ஓனர்ஷிப் ரூட். திரும்பவும் நம்ம மெக்கின்டையர்ஸோட ஸ்டோரிஸ்க்கு போறோம்னா அவங்க ஹவுசிங்லயும் ஒரு ஸ்மார்ட் டெசிஷன் எடுத்திருக்காங்க. அவங்க 50sல டச் பண்ணும்போதே 2 ஹவுஸை ஓன் பண்ணியிருந்தாங்க. ஒன்னுல அவங்க வாழ்றதும் அதர் ஹவுஸ்ல ரெண்ட் விட்டு ஒரு அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் யாராவது மார்கேஜ் லோனை வாங்கிட்டு பே பண்ண முடியாம போயிடுவோம்னு நினைச்சீங்கன்னா அமெரிக்கால மட்டுமே மார்கேஜை பே பண்ண முடியாம ஹோம் ஓனர் எவிக்ட் ஆன கேசஸ் ஜஸ்ட் 2% கீழே தான். ஸோ வரி பண்ண தேவையில்லைன்னு ஆத்தர் இந்த புக்ல மென்ஷன் பண்றாரு. பட் வாங்குறதுக்கு முன்னாடி 2 இம்பார்ட்டன்ட் டெசிஷன் லைக் என்ன கைண்ட் ஆஃப் மார்கேஜ் எடுக்க போறோம் அண்ட் எப்படி குவிக்கா அந்த லோன் அடைக்கலாம்னு கிளியரா இருக்கணும். மார்கேஜ் லோன்ஸ் மோஸ்ட்லி லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட்
இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்ல கிடைக்கும். அண்ட் அது ஃபிக்ஸட் ரேட் மார்ட்கேஜஸா இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டர். நெக்ஸ்ட் சீக்கிரமா அடைக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் ஆத்தர் மென்ஷன் பண்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா மந்த்லி பேமெண்ட் இஎம்ஐ கட்டாம பைவீக்லி பேமெண்ட்ஸா சூஸ் பண்ண சஜஸ்ட் பண்றாரு. இதனால ஒரு வருஷத்துல 26 பேமெண்ட்ஸ் பண்ணிருப்பீங்க. அண்ட் இயர்லி பாத்தீங்கன்னா 13 மாசத்துக்கு பே பண்ணிருப்பீங்க. அண்ட் இதையே 30 இயர்ஸ்க்கு ரிப்பீட் பண்ணிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20% மணி இன்ட்ரெஸ்ட்ல இருந்து சேவ் பண்ணிருப்பீங்க. அண்ட் அர்லியராவும் உங்க லோனை க்ளோஸ் பண்ணிருப்பீங்கன்னு ஆத்தர் மென்ஷன் பண்றாரு. டேக்அவே நம்பர் 6, செட் அப் ஆட்டோமேட்டிக் கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸ் அண்ட் கெட் ரிட் ஆஃப் தம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண டிப்ஸ் எல்லாத்தையும் இமிடியேட்டா ஆக்ஷனுக்கு கொண்டு வந்தா கண்டிப்பா ஒரு மவுண்டன் ஆஃப் டெப்ட் குள்ள புதஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் அதுல இருந்து எப்படி வெளியே வரலாம்னு இப்போ பார்ப்போம். ஒரு ஆவரேஜ் அமெரிக்கன் ஃபேமிலி $8,400 கிரெடிட் கார்டு டெப்ட்டை வச்சிருப்பாங்களாம். அண்ட் அதோட மினிமம் பேமெண்ட்டை மட்டும் ஈச் மந்த் கட்டினாலே 20 இயர்ஸ் ஆகும் அந்த டெப்ட்டை கிளியர் பண்றதுக்கு. ஸோ ஆத்தர் இந்த டெப்ட் சைக்கிள் இருந்து வெளியே வரக்கு 3 டிப்ஸை இந்த புக்ல மென்ஷன் பண்றாரு. ஃபர்ஸ்ட், உங்க கேரியரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிறீங்கன்னா கிரெடிட் கார்ட்ஸே வாங்காதீங்க. செகண்ட், இன்கேஸ் கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி நிறைய டெப்ட் இருந்துச்சுன்னா உங்க ப்ரொவைடர் கிட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை குறைங்க ஆர் சர்வீஸை ஸ்விட்ச் பண்ணலாம்னு இருக்கேன்னு சொல்லி நெகோஷியேட் பண்ணி பாருங்க. இந்த டெக்னிக் மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்க டெப்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சி விடும். லாஸ்ட் கேஸ், உங்க டெப்ட் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆகி இருந்ததுன்னா எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் விச் ஹஸ் த லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்க்கு மூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் இந்த ஆப்ஷன் இல்லைனா எங்க அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் டு மினிமம் பேமெண்ட் ரேஷியோ லோவஸ்டா இருக்கோ அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அண்ட் உங்களாலையும் 1 by 1 கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ண முடியும். நம்ம இந்த புக்ல டிஸ்கஸ் பண்ற ஆட்டோமேட்டிக் மில்லியனர் பிளானுக்கு முதல் எதிரி இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் அதை டேக்கிள் பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஆத்தர் கூட எவ்ரி பே செக் வரும்போது டெப்ட்ஸ் இருந்தா ஹாஃப் ஆஃப் த சேவிங்ஸ் மணியை இந்த டெப்ட்டை க்ளோஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ண சஜஸ்ட் பண்றாரு. டேக்அவே நம்பர் 7, செட் அப் அன் ஆட்டோமேட்டிக் சேரிட்டி அக்கௌண்ட். ஆத்தர் சொல்லி கொடுத்த ஆட்டோமேட்டிக் மில்லியனர் ஸ்ட்ராட்டஜி உங்களை ஓவர் நைட்ல ரிச் ஆக்காது. பட் உங்களுக்கு இமிடியேட்டா ஃபீலிங் உருவாக்க ஆத்தர் ஒரு ஐடியாவை சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு சர்டன் போர்ஷன் ஆஃப் யுவர் சேலரியை சேரிட்டிக்கு டொனேட் பண்றது. எவ்வளவு டொனேட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. பட் ஒரு குட் way to start is donating at least 1% of your salary and gradually increase பண்றது. But whatever the amount is, whatever the charity is, ஒரு விஷயம் is certain. உங்க உதவி தேவைப்படுற பல மக்களோட லைஃப்ல ஒரு டிஃபரன்ஸை கிரியேட் பண்றீங்க. அண்ட் இந்த ஃபீலிங்கே ஒரு ரிச்னஸை உங்களுக்கு இமிடியேட்டா கிரியேட் பண்ணிடும். சேரிட்டி டொனேஷன்ஸ்க்கு another பெனிஃபிட்டும் இருக்கு. நீங்க எவ்வளவு அமௌண்ட் டொனேட் பண்றீங்களோ it is also tax exempt. ஸோ இது உங்க ஐடிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் ரிமெம்பர், மணி மட்டும் தான் ஒரு நோபல் காஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு வழி கிடையாது. இன்கேஸ் உங்களால மணி கான்ட்ரிபியூட் பண்ண முடியலனாலும் உங்க டைம் அண்ட் எஃபர்ட்டை கூட நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ இந்த புக்ல ஆத்தர் சொன்ன 7 டிப்ஸை கேட்டா மட்டும் போதாது. நம்ம சைட்ல இருந்து ஒரு ஆக்ஷனபிள் ஐட்டமா ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது கரண்டா உங்க பர்சனல் ஃபினான்சஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எவ்வளவு கடன் இருக்கு, எவ்வளவு ஆசெட்ஸ் நீங்க ஓன் பண்றீங்க, உங்களோட மந்த்லி அவாய்டபிள் அண்ட் அன்அவாய்டபிள் எக்ஸ்பென்சஸ் என்ன, உங்களோட இன்கம் ஸ்ட்ரீம்ஸ்லாம் என்னது, இது எல்லாத்தையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா தான் உங்க ஃபினான்சஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் அதை பேஸ் பண்ணி உங்க ஃபினான்ஷியல் சிஸ்டமை ஆத்தர் சொன்னபடி செட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அது இன்னும் ஃபினான்ஸ் ரிலேட்டட் புக் சம்மரி பார்க்கணும்னா வீடியோ எண்ட்ல டேக் பண்ணிருக்க வீடியோஸை செக் பண்ணுங்க. அண்ட் இந்த புக்கை படிக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அமேசான் லிங்க் மூலமாகவும் வாங்கலாம்.